இந்த ஒரு பிச்சைக்காரி பெண் பணக்கார லேடி கிட்ட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது பணம் இருந்தா கொடுங்க, புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்ல இந்த பணக்கார லேடி அவங்களுடைய பர்ஸ்ல இருந்து $1000 எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பிச்சைக்காரி பெண் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடி இதை வச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பெண் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அங்க ஒரு திருடி வந்து அந்த பணக்கார லேடியோட கார்ல டூப்ளிகேட் கீயை வச்சு கார் டோர் ஓபன் பண்ண பாக்குற அந்த பக்கமா வந்து அந்த பிச்சைக்காரி பெண் அவளை பார்த்துட்டு ஓடி போய் அவளை பிடிச்சிட்டு யாராவது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட்டு சொல்ல அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த பெண் உண்மையை சொல்றா. உடனே அந்த போலீஸ்காரன் அவளை பிடிச்சிட்டான். அந்த நேரத்தில் அந்த பணக்கார லேடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த போலீஸ்காரன் நடந்த விஷயத்தை சொல்றான். இவளை என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிக்க வைக்காதே, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரன் கூட்டிட்டு போயிட்டான். அடுத்து இந்த பிச்சைக்காரி பெண்ணை வீட்டுக்கு கூட்ட போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அடுத்து நீ ஏன் இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதையை கேட்கறாங்க. அப்புறம் அந்த லேடி சொல்றாங்க நீ இங்கே இரு, உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இந்த ஓனர் அம்மாக்கு கேன்சர் இருக்கு. இது அவளுடைய மகள் கவனிக்கவே மாட்டாங்க. இந்த பிச்சைக்காரை கவனிக்கிறத பார்த்து அவளுடைய மக பொறாமப்படுறா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஓனர் மகள் சொல்றாள் கடல் ஓரத்துல நான் பெரிய பங்களா வாங்க போறேன், நீங்க பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்ல இந்த ஓனர் அம்மா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரி பண்ணிட்டு கேட்க சொல்றாங்க. உடனே இவ கோவப்பட்டு அந்த பிச்சைக்காரியை பார்த்து என்ன சொல்றாங்க, நீ இந்த வீட்டை விட்டு போ, வந்த உடனே எங்க அம்மா என்கிட்ட ஒரு விதமா நடந்துக்கிறாங்க, அப்படி வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே பிச்சைக்காரி கிளம்பிட்டா. இந்த உண்மை தெரிஞ்ச ஓனர் அம்மா என்ன செய்றாங்களா, இவளை பார்க்க போறாங்க. இவளும் பார்த்த உடனே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. இந்த ஓனர் அம்மா மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகும் போது அங்க இறந்து போறாங்க. இந்த பிச்சைக்காரி பெண்ணு கண்ணீர் விட்டு அழுகிறா. எவ்வளவு வயசானாலும் பெத்தவங்களை எப்பயுமே கைவிடாதீங்க.